ஜெர்மனியின் பவேரியாவில் சில அரசியல்வாதிகள் மினி வேலைகளை ஒழிக்க விரும்புவதால் அது குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு ஜூலை நிலவரப்படி பவேரியாவில் சுமார் 7,28,000 பேர் ஒரு மினி வேலையில் மட்டுமே வேலை செய்தனர். மேலும் 7,25,000 பேர் வழக்கமான வேலையை செய்து கொண்டே கூடுதலாக ஒரு மினி வேலையையும் செய்தனர். ஏனைய ஜெர்மன் மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது பவேரியாவில் மினி வேலைகளை கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கை சராசரியாக உள்ளது. இருப்பினும் ஏனைய மாநிலங்களை விட பவேரியாவில் அதிகமான மக்கள் மினி வேலைகளை இரண்டாவது வேலையாக கொண்டுள்ளனர். மினி வேலை என்பது ஒரு வகையான விளிம்புநிலை வேலைவாய்ப்பு ஆகும். இதன் மூலம் மக்கள் மாதத்திற்கு 603 யூரோக்கள் வரை சம்பாதிக்க முடியும். சில மினி வேலைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே நீட்டிக்கும். அவை வருடத்திற்கு 3 மாதங்கள் அல்லது 70 நாட்கள் வரை மட்டுமே நீடிக்கும். தொழில் வழங்குநர்கள் இந்த வேலைகளுக்கு நிலையான மற்றும் குறைந்த சம்பளங்களையே செலுத்துகின்றனர். இதேவேளை ஆண்களை விட அதிகமான பெண்கள் மினி வேலைகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இளைஞர்கள் மற்றும் வயதான தொழிலாளர்கள் பெரும்பாலும் மினி வேலைகளில் தங்களின் முக்கியமான வருமான ஆதாரமாக நம்பியுள்ளனர். பலர் கூடுதல் வருமானத்திற்காக மினி வேலைகளை செய்கின்றனர். அத்துடன் தொழிற்கல்வி பயிற்சி இல்லாதவர்கள் மினி வேலைகளை மட்டுமே நம்பியிருக்க அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் திறமையான தொழிலாளர்கள் அவற்றை பக்க வேலைகளாகவும் பயன்படுத்திக் கொள்கின்றனர். மேலும் துப்புரவு பணிகளில் மினி வேலைகள் மிகவும் பொதுவானதாக உள்ளது. அங்கு கிட்டத்தட்ட 90% தொழிலாளர்கள் இந்த மினி வேலைகளை செய்வோர் ஆகும். கேட்டரிங் மற்றும் உணவுத்துறையிலும் பல தொழிலாளர்கள் மினி வேலைகளை கொண்டுள்ளனர். அதிகமான மக்கள் மினி வேலைகளை இரண்டாவது வருமான ஆதாரமாக பயன்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது.